வணக்கங்க. ஒரு வீடியோங்க. ஹெல்த் பர்சனுக்கு இந்த வீடியோ போடுறேங்க. அதாவது காலையில் எந்திரிச்சு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுங்க, வாக்கிங் போகணுங்க. வாக்கிங் ஒரு மெடிசனுங்க. வாக்கிங் போகும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க, உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னா ஹாட் வாட்டர் குடிக்கணுங்க. ஹாட் வாட்டர் ஒரு 150 ml ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் போகணுங்க. வாக்கிங் போகும்போது நம்மளுடைய உடம்பெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல ஆர்கனைசனான உணவு எடுத்துக்கணுங்க. உணவில் தான் இருக்குதுங்க நம்மளுடைய பலம். 45 வயசுக்கு மேலே உணவு ஒன்று, மனசு ஒன்று. மனசை எப்பவுமே கவலை இல்லாமல் வச்சுக்கணுங்க. கவலையே வச்சுக்கூடாதுங்க. கவலை வச்சேன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது எனர்ஜியாக மாறாதுன்னு சொல்ல வர்றேன். என்ன சாப்பிட்டாலும் எனர்ஜியாக மாறாது உடம்புல. கவலை மட்டும் இருக்கக்கூடாதுங்க. கவலை வராமல் பார்த்துக்கணுன்னு சொல்ல வர்றேன். தேவையில்லாதது டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி பாருங்க. இப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, வயசானவங்க, உங்கள் வீட்டை கொஞ்சம் காசு இருக்குன்னா பையன் கேட்குறான்னா கொடுக்க முடியாதுன்னு ஒரே அடி அடிச்சிருங்க. மூஞ்சில் அடி சொல்லிடுங்க, பணம்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பேசி பாருங்கள். புள்ள காசு கட்டுச்சுன்னா காசுங்கிற பிரச்சனையே எங்கிட்ட பேசாதீங்கட்டுருங்க. இங்கே வரவே வேண்டான்ட்டுருங்க. வீட்டுக்கே வர வேண்டாம். நமக்கு காசு இருக்குது இல்லைங்க, கையை தட்டினா என்ன வேணாலும் வருங்க. என்னங்க, காசு கொடுத்து தான் உறவு இருக்குன்னு அந்த உறவே வேண்டாங்கிறேன் நான். என்ன நான் சொல்கிறேன் சரிங்களா? பொதுவாக நீங்களும் அப்படி நடங்க. நானும் தான், நீங்களும் தான், எல்லாம் தான். நமக்கு நம்ம துணைக்கு நம்மளுக்கும் பணம் வேணுங்க. நம்ம துணைக்கு எதாவதுன்னா பணம் இருந்தால் தான் பார்க்க முடியும். நமக்கு எதாவதுன்னா பணம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். பணம் இருந்தால் தான் அறுசுவை உணவு நம்ம சாப்பிட முடியுங்க. என்னங்க, இருக்கிற பணத்தை கொடுத்து அதுதாங்க டானிக்கே எழுத்தே காசு தானுங்க. பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. காசு தாங்க, எங்கே போனாலும் காசு தானுங்க. வெளியே இப்போ நம்ம படி விட்டு வெளியே போயிட்டாவே காசு தானுங்க. ஒரு வண்டியில் போனாலும் பெட்ரோல் போடணுங்க. சும்மா வண்டி ஓடுதுங்களா? அப்போ நம்ம காசு பத்திரமாக வச்சுக்கணும்னு சொல்ல வரேன் நான். யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம வயசாகும்போது நமக்கு பணம் முக்கியங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்து முக்கியங்க. உடம்பு தாங்க மெயின். நமக்கு நல்ல உணவு எடுத்துக்கணுங்க. தேவையில்லாத டென்ஷன் ஆகக்கூடாது, தேவையில்லாமல் பண்ணக்கூடாதுங்க. நல்ல காற்றோட்டமாக காலையில் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வெளியே போய் நீங்கள் வாக்கிங் போட்டுட்டு இந்த இயற்கையான காற்று நம்ம மேலே படணுங்க. காது வழியெல்லாம் உள்ளே போகும். இந்த இயற்கையான காற்று உள்ளே போகும்போது நம்மளுடைய சருகலம், நம்மளுடைய மேனி புத்துணர்ச்சியாக மாறுன்னு சொல்ல வர்றேன். சுகர் இல்லைன்னா ஹெவியான டிஃபன் எடுத்துக்கங்க. ஹெவியான டிஃபனு, மில்க்கு, தயிர், இந்த மாதிரி உணவெல்லாம் சேர்த்திட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தாகவும் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிலதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இதிலெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். நம்ம ஆரோக்கியம் தான் முக்கியம். நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடித்து பண்ணுறது அதையே. நம்ம புதுசாக ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல, புதுசாக ஒன்றும் நம்ம அனுபவிக்க போகிறதில்ல. எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? நம்ம ஹெல்த்து வேணுங்க, முக்கியம் வேணும். மேனி பளபளன்னு இருக்கணும். மேனி டைட்டாக இருக்கணும். மேனி இந்த மார்பு பகுதியெல்லாம் கீழே தொங்கா பார்த்துக்கணுன்னா வாக் பண்ணுங்க. நல்லா வாக் பண்ணணும், நல்லா குதிக்கணுங்க. 10 தடவை உட்காந்து எந்திரிக்கணும், பிடிக்கணும், பண்ணணும். இது 45 வயசுலேருந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம பாடி நல்லாயிருக்கும். சரிங்களா? வயசானவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்க, நானும் ஒரு வயசானவன் தான். ஏன் வயசானவனுக்கு போடுறேன்னா, ஹெல்த்து தான் முக்கியங்க. ஹெல்த் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வச்சுட்டுங்களா? பாய்.